அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்த நிலையில தொகுதி பங்கீடு குறித்து கடந்த 2 மாதங்களாக மிகப்பெரிய இழுபறி இருந்து வந்தது. தொடக்கத்துல 80 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைத்த பாஜக பின்னர் 50 தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கு. ஆனா எதற்கும் மசியாத எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறார். இதனால தொகுதி பங்கீடு எப்படி முடிவடைய போகிறது என பாஜக தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில தற்போது அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு முடிவுக்கு வந்துவிட்டது. இது மட்டுமில்லாம அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி குறித்தும் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் திரைமறைவில் சந்தித்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். அதிமுக கூட்டணியில சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் கடைசி கட்டமாக 50 தொகுதிகளை ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுத்தது. இது மட்டுமில்லாம ஆன்மீக தலங்கள் இருக்கும் தொகுதிகளையும் தங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கையும் எழுந்தது. இது குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேசியிருக்கிறார். இதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி சொன்ன கருத்துக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடமும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமும் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் டெல்லி தலைமை தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுக 170 தொகுதிகளில் கண்டிப்பா போட்டியிடும் மீதமுள்ள 64 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி தரப்படணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அப்போது டெல்லி பாஜக தரப்புல நீங்கள் 150 தொகுதிகளில் போட்டியிடுங்கள், மீதமுள்ள 84 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு தாருங்கள்னு, அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 40 தொகுதிகள் தர வேண்டும்னு, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 15 தொகுதிகளும், தேமுதிகவிற்கு 10 தொகுதிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 7 தொகுதிகளும், மீதமுள்ள 11 தொகுதிகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கலாம்னு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கு. இதுபோல தொகுதி பங்கீடுகள் செய்து அனைத்து கட்சியினரையும் கூட்டணி சேர்த்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும்னு டெல்லி பாஜக மேலிடம் கருத்து தெரிவித்திருக்கு. அப்போது இது குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிக்கு 35 தொகுதிகளை இறுதியாக ஒதுக்க தரேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து டெல்லி பாஜக தலைமையிடம் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கடைசியாக 35 தொகுதிகளுக்கு சம்மதம் தெரிவித்ததாக தெரியுது. இதுல 25 தொகுதிகள் தாங்கள் விரும்பும் தொகுதிகளை தர வேண்டும் என்று பாஜக தரப்புல கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி முடிந்த அளவு தொகுதிகளை ஒதுக்கி தரேன்னு சில தொகுதிகளை அதிமுக போட்டியிடும் சூழ்நிலை இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு தாங்கள் கேட்கும் தொகுதிகளை ஒதுக்க தரேன்னு முடிவுக்கு வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில கொங்கு மண்டலத்தையும் தென் மாவட்டங்களையும் குறிவைப்பதாக தெரியுது. இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமி தரப்பும் அன்புமணி தரப்பும் தீவிர ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி பேரம் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக சொல்லப்படுது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில 15 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் சீட்டு பேரம் பேசி இறுதி முடிவு எட்டப்பட்டுள்ளதாக தெரியுது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணியும் வழக்கறிஞர் கே பாலுவும் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுகிறார்கள் என்பதும் முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது இறுதிக்கட்டமா தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரியுது. எனவே வெகு விரைவிலேயே தேமுதிக கூட்டணி சம்பந்தமாகவும் இறுதி முடிவு எடுக்கப்படும்னு தெரியுது. வருகிற ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறார். அவர் தமிழக மக்களுடன் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார். அதற்கு முன்னதாக கூட்டணி குறித்து அனைத்து முடிவுகளையும் எடுத்துவிட வேண்டும்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தி இருக்கிறார். இதன்படி அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமைக்கும் முயற்சிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் பாஜக, பாமக, தேமுதிக தவிர ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, பாரிவேந்தர் ஆகியோரும் இணையறாங்க என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.